ஏஜெண்டிக் ஏஐக்களும் வேலை ஏஜெண்டுகளும் எப்படி கதை? ஏனி வெர்சஸ் லிஃப்ட் கதை. ஒரு பழைய கட்டடத்தில் ஒரு பழைய ஏனியும் புதிய லிஃப்ட்டும் இருந்தன. புதிய லிஃப்ட் பெருமையோடு பீத்தி கொண்டது. நான் ஒரு நிமிடத்தில் 10வது மாடிக்கு போய்விடுவேன், அவ்வளவு துரிதம் நான். ஏனி அமைதியாக அதை கேட்டுக்கொண்டது. என்ன நீ பேச மாட்டேங்கிற? சொல்லு, நான் ஹீரோவா நீ ஹீரோவா? லிஃப்ட் இப்படி கேட்க சிரித்து கொண்டே ஏனி சொன்னது, சந்தேகம் என்ன, நீதான் ஹீரோ மின்சாரம் இருக்கும் வரை. சொல்லி வாய் மூடவில்லை. மின்தடை ஏற்பட்டு விட்டது. அறிவிப்பு அற்ற மின்தடை ஏற்பட்டு விட்டது. அந்தோ பரிதாபம், லிப்ட் நின்று விட்டது. மாட்டிக்கொண்ட மக்கள் பரபரப்புடன் பரிதவித்தார்கள். எமர்ஜென்சியாக ஏனியை தேடி ஓடினார்கள். செம மரியாதையாக அந்த ஏனியை மிகவும் பொத்துனாப்புல கொண்டு வந்து வைத்தார்கள் ஹீரோ லிப்டிடம். சாரா ஏனி சர்வசாதாரணமாக சொன்னது, வேகமோ துரிதமோ நல்லதுதான், ஆனால் அது சார்பு துரிதமாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் இப்படி துயரம்தான். ஆம் கதை சொந்தங்களே, சார்புள்ள இயங்கியலே தங்கு தடையின்றி சாதிக்கும். தொழில்நுட்பம் உயர்த்தலாம், ஆனால் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் திறமையே ஒருவரை நிலைநிறுத்தும். ஏஜெண்டிக் ஏஐ வந்த பிறகு நேற்று வரை சாட்ஜிபிடியிடம் ஐடியா கேட்டோம். இன்று ஏஜெண்டிக் ஏஐ தானே முடிவெடுத்து தானே வேலையை செய்து முடிக்கிறது, உனக்காக, உன் மூளையாக. மென்பொருள் நிறுவனத்தின் மேலாளர் நாற்காலியில் இப்போது மனிதர்கள் யாரும் இருக்கிறதில்லை. எல்லாவற்றையும் கண்காணிப்பது ஒரு தன்னாட்சி அல்காரிதம் என்னும் அட்டானமஸ் சிஸ்டம் தான். மின்னஞ்சல் அனுப்புவது முதல் பட்ஜெட் போடுவது வரை அதுவே செய்து கொள்கிறது. கல்லூரியில் படித்து ப்ராம்ப்ட் எழுத பழகிய ஒருவன் பயந்தபடி யோசித்து கொண்டிருக்கிறான், நானும் ஒரு நாள் அவுட்டேட் ஆகி விடுவேனோ என்று, காலாவதி ஆகி விடுவோமோ என்று. அவனையும் கடந்து வளருகின்ற இந்த செயற்கை நுண்ணறிவின் வேகத்தை பார்த்து அவன் நடுங்கிக் கொண்டிருக்கிறான். ஆம் கதை சொந்தங்களே, உனக்காக வேலை செய்தது ஏஐ மினி LLM அன்று. அதுவே இன்று வானளவு வளர்ந்து உயர்ந்து நீ ஏஐக்கு ஏற்றவராய் என்று இன்று உன்னையே சோதிக்கிறது. நேற்று வேலை எப்படி செய்வது என்று ஏஐயிடம் கேட்டோம், இன்று வேலை எங்கே இருக்கும் என்று அதே ஏஐயிடம் கேட்டு கேட்டு நிற்கின்றோம். யந்திரம் வேலையை கற்றுக்கொள்ளுகிறது, அதனால் அதைவிட மேலாக மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. கவலைப்படாதீர்கள், அறிவார்ந்த பதில்களைத்தான் உடனடியாக உருவாக்குகிறது இந்த ஏஐ உலகம். ஆனால் ஞானமிக்க கேள்விகளை யார் உருவாக்குவது? ஞானமிக்க கேள்விகளை உருவாக்க வேண்டியது இன்னும் மனித உலகமே. நீதான், உனது உலகம்தான்.